சரி எதனால கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கம்மியாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மேபி உங்களுக்கு வாய்ப்பு வருது இல்லையா? இல்லன்னா உடல்நல குறைவுனால நீங்க போறது நிறுத்திட்டீங்களா? இல்ல நான் பெங்களூர்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். சேர் நின்னு பிரச்சாரம் பண்ணும்போது மழை பெஞ்சுச்சு. கால கீழ வைக்கிறப்ப ஜெனரேட்டர் மேல வச்சுட்டேன். ஜெனரேட்டர் மேல வச்சோனே, அந்த ஈரத்தில ஒண்ணும் தெரியல. அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் தெரியுது, கால் வீங்கி இருந்துச்சு. அது இம்மீடியட்டா கேஎம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காமிச்ச உடனே, இம்மீடியட்டா ஒரு 3 விரல் ரிமூவ் பண்ணணும். அதனால நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக வந்து அ உங்க ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வேணும்னாங்க. அப்புறம் வந்து கே பாலசுப்ரமணியம் சார் தான் பொன்முடி சார்ட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி 1 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேருந்து வெளியில் எல்லாம் பரப்பிவிட்டாங்க, அவர் நடக்க முடியாது, அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. ஓகே. ஆனா உங்களால முடியும். முடியும். பட் அது வெளிய அங்க கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியாதனால கொஞ்சம் வாய்ப்புகள் முடங்கியிருக்கு. எல்லாம் பரப்பிவிட்டாங்க. நடக்க முடியாத அவரு, காலில் விரல் எடுத்துட்டாங்க, காலையும் எடுத்துட்டாங்கன்ட்டாங்க. அதுலேருந்து வாய்ப்பு கம்மி. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வந்து அந்த ஜெனரேட்டர் மேல வச்சதுனால வச்சுட்டேன். அது ஈரத்தில் ஒன்றும் தெரியல. அப்புறம் மெட்ராஸ் வந்தப்ப தான் தெரியுது, கால் பெருசாக வீங்கிருச்சு. இம்மீடியட்டாக கேஎம் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு பெர்மனன்ட் டாக்டர் அவர் தான். பார்த்த உடனே இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓமந்திராவில் வச்சு பண்ணாங்க. 3 விரல் எடுத்துட்டாங்க. அதுலேருந்து நடக்க முடியாமல் இருந்தேன். அதில் வாய்ப்பு கம்மியாயிருச்சு. அதுதான்.